நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். 6 மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா, நேற்று 1 மணி ஷோக்கு சூப்பராக வின்னிங் இருந்துச்சு. அடித்த நம்பர் வந்து 374ன்னு அடித்தாங்க. நம்ம கொடுத்தல பி போர்டு 7 நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்து, சி போர்டு உங்களுக்கு 4 நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்து, 2 நம்பருமே நமக்கு சொன்ன மாதிரி ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. ஒரு செம வின்னிங் தான். சரிங்களா, நம்ம ஒரு குறிப்பிட்ட கணக்குக்குள்ளே தான் வரும். இதை தாண்டி ரிசல்ட் வராது. ஆனால் 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு கொடுத்தா அதே மாதிரி ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி 5க்கு 7 எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 7க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங். அது தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. சரிங்களா, செம்மையாக ஒரு வின்னிங். நமக்கு 74 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக, அதாவது ஏ போர்டில் நம்ம கொடுத்த நம்பரு, பி போர்டில் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கரெக்டாக வந்துருச்சு, சி போர்டில் கொடுத்த நம்பர் 4 நம்பர் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு அடுத்த 3 நம்பருமே உள்ளே இருந்துச்சு, இல்லாமலாம் கிடையாது. சரிங்களா, 3ஆம் நம்பர் உள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி 7 நம்பர் 4 நம்பர் 3 நம்பருமே நம்ம என்ன நினச்சோம், ஒன்று வந்தால் சி போர்டில் 4 வரணும், இல்லைனா 3 வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கில் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் கொடுத்து 374 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அருமையான மெத்தேடு தான். சரிங்களா, நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த கணக்கு பிசியில் வந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு, ஒரு அருமையான மெத்தேடு. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 ட்ராவையும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா 8 மணி ரிசல்ட்டு நான் சரியாக போடுறதே இல்லை. உங்களுக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால் 8 மணி ரிசல்ட்டையும் நம்ம சேர்த்தே கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், 8 மணி ரிசல்ட்டை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டில் 2 நம்பர் செட் ஆகிற மாதிரியாவது கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வரும். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மணி ரிசல்ட்லேருந்து நமக்கு 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 84 355, அதே மாதிரி 87 357, 57 374ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, இதுதான் இருக்குது. இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2/6/2024 அந்த டியர் தான் பார்க்குறோம். சரிங்களா, டியரை பொறுத்த வரைக்கும் இது 6 மணி ஷோ. 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள்லாம் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தாலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 4ஆம் நம்பர் நச்சுன்னு உட்காருது. உங்களுக்கு ஏதாவது ஏ போர்டில் 4 நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்ம 4 நம்பரை கொடுக்குறோம். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து 2ஆம் நம்பரை கொடுக்குறோம். சரிங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கு 4 அப்படிங்கிற அப்படின்னா 3 நம்பருக்கு 4 நம்பர் வருமாமா? எஸ், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3க்கு 4 அப்படின்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்துடும். ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத நம்பராக கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் வருது நம்ம கணக்கில். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா, உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று எப்படி 5ஆம் நம்பருக்கு 7 நம்பர் வருதுன்னு கொடுத்தோமோ, அதே மாதிரி 4 நம்பருக்கு 7 நம்பருக்கு 4 நம்பர் வருதுன்னு கொடுத்தோமோ, அதே மாதிரி இன்றைக்கி 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2ஆம் நம்பர் வரணும். இது 2 நம்பருமே எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு இல்லைங்க, நம்ம எடுக்கிற நம்பர் கரெக்டாக வந்துருங்க, வராமலாம் போகாதுங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்து இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம எடுக்கிறோம். அதுக்கு முதல்ல மெனுவலாகவே எடுத்துகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு பயிற்சி இருந்துச்சு, அந்தளவுக்கு நம்ம தைரியமாக எடுத்துகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த இடையில அந்த சாஃப்ட்வேர் கிடச்சோன்னா தான் கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டோம். இன்னும் கூட நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து பழகினோம்னா ஓரளவுக்கு 2 நம்பர் எடுத்துட முடியும். பாப்பா எப்படி வருதுன்னு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி போர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுது. 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுது. ஏன் 3ஆம் நம்பர் காட்டினா 7க்கு 3ங்கிற நம்பர் கொஞ்சம் அவரேஜாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கன்னா 7ஆம் நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க. 5க்கு 7ன்னு அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி 5க்கு 7ன்னு அடிக்கும் போது அப்புறம் அது அடுத்த நம்பர் என்ன அடிப்பாங்க, 2 நம்பர் தான். முதல்ல ஒரு பெரிய நம்பர் அடித்தாங்க, அதுக்கப்புறம் அதை விட பெரிய நம்பர் அடித்தாங்க. இப்போ இந்த 2 விட ஒரு சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது சி போர்டில் பி போர்டில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. இது முதல் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, 7 5 5 7 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அடித்தாங்க, 5 7 5 அப்படின்னு அந்த மாதிரி மெத்தட்லேயும் மாற்றி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. சரிங்களா, அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, சிறப்பாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பி போர்டு எப்படி மேட்ச் ஆகுது, சி போர்டு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் ஒரு 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது.
உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் வருது 4க்கு 8 வருங்களா அப்படின்னு 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். ஏன்னா 4 நம்பர் வந்துச்சு நான் சொல்கிறேன். 4 நம்பருக்கு 4க்கு 7, 4க்கு 8, 4க்கு 6, 4க்கு 2 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இந்த மாதிரி நம்பர்கள். அது எப்போயுமே நீங்கள் தெரிஞ்சுங்க. 4க்கு 8 செட் ஆகும். அதே மாதிரி 4க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 6 செட் ஆகும். அதே மாதிரி 2ஆம் நம்பர் செட் ஆகும், 1ஆம் நம்பர் செட் ஆகும், இதெல்லாம் செட் ஆகும். சரிங்களா, அது மாதிரி செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கில் தான் கொடுக்குறோம். சரிங்க, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் அதே தான். இந்த 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது நாளைக்கு. சரிங்க, இந்த 8 மணி 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும். அப்போ 2 நம்பர் என்னென்ன நம்பருங்க வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4, 8, 1ங்கிற நம்பர் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுது. உங்களுக்கு ஏதாவது நம்பர் வருதான்னு பார்த்துங்க. 4, 8, 1 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுல்லாக இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா வேறு இந்த நம்பர் எனக்கு ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். இதுக்குள்ளே தான் வருது வாய்ப்புகள். உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. 374ன்னு ஆடியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதை பேஸாக வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பட் இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு 3ஆம் நம்பருக்கு பதிலாக அந்த இடம் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து விழுகலாம். சரிங்களா, பேசிக்காக 41, 48, 43, 53, 451 இந்த மாதிரி நம்பர்களில் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது இந்த ட்ராவில். அந்த மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுச்சுன்னு எடுங்க. நான் கொடுத்தங்கிறக்க எடுக்காதீங்க. நீங்கள் எதுவும் மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மிஷின் சார்ட்டில் நம்ம கொடுக்குற மாதிரி மேட்ச் ஆகி வருதுன்னா அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போகும்போது தான் உங்களுக்கு ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிஷின் சார்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்மளும் கொடுப்போம். அதனால் தெளிவாக கொடுப்போம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து போட்டு பாருங்கள். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக நீங்கள் 2 நம்பர் மட்டுமே கொடுங்க அப்படின்னா 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா, அதேமாதிரி நம்ம எப்போயுமே 8 மணி ஷோவுக்கு வந்து நமக்கு போடுறதே கிடையாது. 8 மணி ஷோவுக்கு நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் 8 மணி ஷோவுக்கு நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்களா, இதுக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 89, 46, 2 அதாவது 462, 53, 736 அதே மாதிரி 84, 355 இதுதான் வந்து நமக்கு 8 மணி ஷோவுக்கான நம்பர். சரிங்களா, இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டில் 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 0வை நம்ம அடிப்படையாக வச்சு வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 0 அதாவது 9 அல்லது 0 அப்படிங்கிற 2 நம்பரே கொஞ்சம் அடிப்படையாக வச்சு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பருக்கு இது மாதிரி மேட்ச் ஆகும். 8 மணி ஷோ கொஞ்சம் வித்தியாசமாமா. இப்போ நீங்கள் மற்ற ட்ராவில் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து 3ஆம் நம்பர் 6 மணிக்கு வர்ற 3ஆம் நம்பருக்கும் 8 மணிக்கு வர 3ஆம் நம்பருக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 6ஆம் நம்பர் 8 மணிக்கு வந்து 3ஆம் நம்பரை பேச வச்சு 6 மணிக்கு வந்து 3ஆம் நம்பரை பேச வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா அதே கணக்கை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 9 மணிக்கு 8 மணி ரிசல்ட் வேறு மாதிரி வரும். அதே 1 மணி ரிசல்ட்டில் 3ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 6 மணி ரிசல்ட்டில் வேறு மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ட்ராவுக்கும் மாறும். இப்போ நீங்கள் ஒரே 3ஆம் நம்பர் தான், இந்த 3ஆம் நம்பர் 6 மணிக்கு வருதா 8 மணிக்கு வருதா 1 மணிக்கு வருதா, இதுதான் பேஸ். இங்கே இருந்து தான் நமக்கு மாறும், இல்லைன்னா மாறாவே மாறாது. சரிங்களா, அந்த மாதிரி தான் மாறி வரும். அந்த கணக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா 8 மணிக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க, 6 மணிக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க, 7 மணிக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க, அப்போ 1 மணிக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க. நான் 3ஆம் நம்பர் ஒன்று தான், ஆனால் அதே 3 விதமான வேரியேஷனில் அடிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி தான். சரிங்க, அதே கணக்கில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பி போர்டு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, 8ஆம் நம்பர் மறுபடியும் வரணும். எதுக்கும் 8ஆம் நம்பர் 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு, வேறு எதுவும் இல்லையே. 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடிடுவாங்க. இந்த கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் வரலைன்னா ஒரு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு 4ஆம் நம்பர் ஆடுறாங்கன்னா 5க்கு 4 ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு ட்ராவ்லையும் ஒவ்வொரு மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆட மாட்டாங்க. நாங்கள் 6 மணிக்கும் 3ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. இப்போ 8 மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு 3ஆம் நம்பரை பேஸ் தானே வச்சு வரும்னா வராது, வேறு மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து இப்போ 3 டைம் 3 மாதிரி வருது அப்படின்னா அது வேறு மாதிரி தான் வரும். எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் செட் பண்ணுவாங்க. மற்றபடிலாம் நீங்கள் மாறி வருது அப்படின்னா டோட்டலாகவே மாறி தான் வரும். ஒரே மாதிரி வரவே வராது. 8 மணிக்கு அடித்தா ஒரு மாதிரி வரும், 6 மணிக்கு அடித்தா ஒரு மாதிரி வரும், 1 மணிக்கு அடித்தா அது ஒரு மாதிரி வரும். சரிங்களா,
அதனால தான் நமக்கு இங்கே குழப்பமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 மணிக்கும் 1 மணிக்கு ஒரு மாதிரி நம்பர் வருது அப்படின்னா, அப்படியே டோட்டல் இந்த 2 நம்பரை டோட்டலாகவே மாறி 6 மணிக்கு 8 மணிக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 மணிக்கும் 8 மணிக்கு ஒரு மாதிரி அடிச்சுட்டு 6 மணிக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எப்பயுமே டியரை பொறுத்த வரைக்கும் நடக்கும். அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த டிராவில் மட்டும் நமக்கு சி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சி போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 5, 5க்கு 2ன்னு மேட்ச் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 5க்கு 2ங்கிற நம்பர் எனக்கு சொல்லுங்கள். அதுவும் போக ப்ளஸ் ஒரு 7ஆம் நம்பர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 மணி ரிசல்ட்டில் செட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2ஆம் நம்பர் மேலே முதல் ப்ரையாரிட்டி இருக்குது. 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும், 8ஆம் நம்பர் வரணும், 4ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 0 இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம 2 ஷோவுமே கொடுத்துருக்கோம். 6 மணி ஷோவும் கொடுத்துருக்கோம், 8 மணி ஷோவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எனக்கு 6 மணி ஷோ வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. செம்மையாக வின்னிங் வரும்.